வணக்கம் மாணவ செல்வங்களே, லீனாவின் கணித கொடுத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இப்பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள இயற்கணிதம் அல்ஜிப்ரா இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 3.2ல கொஸ்டின் நம்பர் 2 மற்றும் 3 தான் பார்க்க போறோம். பயிற்சி 3.2 இரண்டாவது கணக்கு, சரியா அல்லது தவறா என கூறுகன்னு கேட்டிருக்காங்க. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் இருக்க இரண்டு கணக்குகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓருறுப்பு கோவையோட வகுத்தல், டிவிஷன் ஆஃப் மோனோமியல்ஸ். இப்போ கொடுத்துருக்கிறது என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம தனியாக வகுத்து பார்த்து செக் பண்ணி இது சரியா தப்பான்னு சொல்ல போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, 8x³ வகுத்தல் 4x² இஸ் ஈக்குவல் டு 2xy கொடுத்துருக்காங்களா. அப்போ தனியாக நம்ம வகுத்து பார்க்கலாம். 8x³ பை என்ன கொடுத்துருக்காங்க, 4x² அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வகுக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைன் வந்து ரெண்டுக்குமே ப்ளஸ் சைன், அப்போ விடையிலையும் ப்ளஸ் சைன் தான் வந்திருக்கும், நம்ம போட தேவையில்ல. அடுத்து நம்பர்னு பார்க்குறப்ப இங்கே 8 இங்கே 4ன்னு இருக்கு. அப்போ ஒரு நாங்க 2 நாங்க 8, அந்த 2ங்கிறது தொகுதியில் தான் இருக்குது, மேலே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்த மாறிகள்னு பார்க்குறப்ப வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 வேரியபிள் இருக்குது, கீழே வந்து எக்ஸ் மட்டும் இருக்குது. தனித்தனியாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வகுத்துக்கலாம். இங்கே எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 2. அப்போ ரெண்டையும் கழிக்கிறதா, அதாவது வகுத்தல் அப்படிங்கிற என்னது அப்படின்னா அடுக்க கழிக்கிறதா வகுத்தல். அப்போ இங்கே எக்ஸின் அடுக்கு 3 பை எக்ஸின் அடுக்கு 2. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸின் அடுக்கு 3 - 2 இப்படி கழிக்கிறதா என்னது அப்படின்னா வகுத்தல். அப்போ இங்கே எக்ஸின் அடுக்கு 1ன்னு கிடைச்சிருக்கும், அது ஒன்றும் நம்ம போட தேவையில்ல, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒய்ன்னு பார்க்குறப்ப பகுதியில் வந்து ஒய் கிடையாது, அந்த தொகுதியில் மற்ற அந்த நியூமெட்ரியில் மட்டும்தான் இருக்குது. அவங்க என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா அதை எடுத்து அப்படியே நம்ம ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதை வகுக்கிறோம், நமக்கு என்ன விட கிடைச்சிருக்கு, 2xy அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இந்த 2xy தான் இங்கே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. அப்போ கொடுத்துருக்க கூற்று வந்து என்னது அப்படின்னா சரி, ட்ரூ அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இரண்டாவது கணக்கு, 7ab³ வகுத்தல் 14ab இட் இஸ் ஈக்குவல் டு 2b² அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தனியாக எழுதி வகுத்தா தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. 7ab³ போட்டோமா பை 14ab அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். சைன் வந்து ரெண்டுக்குமே ப்ளஸ் சைன் தான், விடையில் ப்ளஸ் தான் வந்திருக்கணும். அடிச்சு நம்பர் அடிச்சு கொடுக்குறப்ப மேலே 1 கீழே வந்து 2 14 இருக்கா. அப்போ அந்த 2 எங்கே வந்திருக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் பகுதியில் வந்து 2 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து அடிமானம் 1 இருந்தால் அடுக்கு 1 இருந்தால் அப்படியே ஏவே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அடிச்சு கொடுத்துடலாம். பின்னு பார்க்குறப்ப 3 மேலே கீழே அடுக்கு வந்து என்னது அப்படின்னா 1. அப்போ 3ல் 1 போச்சு அப்படின்னா பின்னு அடுக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும், 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது b² கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்பர்னு பார்க்குறப்ப அரைன்னு வந்துருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க கூற்று வந்து என்னது அப்படின்னா தவறு, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடணும். அடுத்து மூன்றாவது கணக்கு வகுக்க, இதுவும் டிவிஷன் ஆஃப் மோனோமியல்ஸ், ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கோவையோட வகுத்தல். ஃபர்ஸ்ட் கொடுக்குறப்ப எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னா பை போட்டு எழுதிக்கோங்க, வகுத்தல் குறியில் கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம பை போட்டு எழுத போகிறோம். அப்போ 27y³ இந்த பை போகிறது ஈக்குவல் டு சைனுக்கு நேராக போடணும், பை 3y அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டாச்சா. முதல் எப்பவுமே என்ன செய்ய சொல்லியிருக்கேன், குறியை பார்க்கணும், குறி வந்து ரெண்டுக்குமே ப்ளஸ், அப்போ நம்ம வந்து ப்ளஸ் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் இருக்கலாம். நம்பர்னு பார்க்குறப்ப இது ரெண்டு ஒரே வாய்ப்பில் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அடிச்சு கொடுக்கலாம். 1 - 9 - 27. அப்போ நம்பர் என்ன வந்திருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அடுத்த மாறிகள்னு பார்க்குறப்ப என்ன இருக்குது, இங்கே ஒய்யின் அடுக்கு 3 இருக்குது, அடியில் வந்து ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ கழிச்சோம் அப்படின்னா ஒய்யின் அடுக்கு 3 எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3ல் 1 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒய்யின் அடுக்கு 3ல் 1 போச்சு அப்படின்னா 2. அப்போ 9y² அப்புறம் அதான் இந்த முதல் கணக்கோட விடை. அடுத்து நான் பார்க்குறது இரண்டாவது கணக்கு, x³ வகுத்தல் x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை அதே மாதிரி பை போட்டு எழுதிக்கலாம். அப்போ x³ y² பை x² அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கத வகுத்தல் குறியில் கொடுத்துருக்க டிவிஷன் சிம்பிளில் கொடுத்துருக்கத நம்ம பை சைன் போட்டு எழுதிக்கிறோம். அடுத்து நம்ம வகுக்கிறப்ப இங்கே வந்து சைன் ப்ளஸ் தான், நம்பர்ஸ்னு பார்க்குறப்ப எதுவும் கிடையாது, வெறும் மாறிகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரி சேம் வேரியபிள் அப்படின்னா பவர் வந்து என்ன செஞ்சுக்கிறோம், சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ சப்ராக்ட் பண்ணுறப்ப எக்ஸோட பவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3 - 2. அப்போ 3ல் 2 போச்சு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ஒய்னு பார்க்குறப்ப அங்கே ஒய் பவர் 2, இங்கே வந்து ஒய் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். 2ல் வந்து 1 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2ல் 1 போச்சு அப்படின்னா 1. அப்போ ஒய்யின் அடுக்கு 1. இப்போ வந்து எக்ஸின் அடுக்கு 1 ஒய்யின் அடுக்கு 1 அப்படின்னா பவர் 1 இருந்தால் நம்ம போட தேவையில்லை, நம்ம என்ன போட்டுக்கலாம் xy அப்படின்னு சொல்லி ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். அடுத்து மூன்றாவது கணக்கு, 45x³ y² z பவர் 4 3 மாதிரி வந்திருக்கு. இப்போ மேலே என்ன எழுதிக்கிறோம், 45x³ y² இஜட்டின் அடுக்கு 4 அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து பை சைன் போட்டு இங்கே வந்து மைனஸ் வந்திருக்கு. அப்போ -15 xyzன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ xyz அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடலாம். டிவிஷன் சைனில் கொடுத்துருக்கத வகுத்தலுக்குள்ளே கொடுத்துருக்கத பை போட்டு எழுதியிருக்கோம்.
இதை நம்ம வகுக்கிறப்ப அதாவது ஓருறுப்புக்கோவையோட வகுத்தல் டிவிஷன் ஆஃப் மோனாமியல்ஸ் தான். அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் சைன் பார்க்க சொல்லியிருக்கேன். இங்கே வந்து ப்ளஸ் சைன், இங்கே மைனஸ் சைன். அதாவது சைன் வந்து ஒரு மைனஸ் இருந்தால் விட என்ன வந்திருக்கணும் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். நம்பர்னு பார்க்குறப்ப நமக்கு 15 டேபிள் தெரியும். ஒரு 15 15 3 15 45. அப்போ 115 is 15, 3 15s are 45. அப்போ நம்பர் என்ன வந்திருக்கு அப்புறம் நியூமரேட்டர் மேலே தொகுதியில் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்த மாறிகள்னு பார்க்குறப்ப எக்ஸ் ஒய் இசட் ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம். இப்போ வகுக்கிறப்ப இங்கே எக்ஸின் எடுக்க 3, இங்கே எக்ஸின் எடுக்க 1. அப்போ 3ல் 1 போச்சு அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அடுத்து ஒய் பார்க்குறப்ப இங்கே ஒயின் எடுக்க 2, இங்கே ஒயின் எடுக்க 1. 2ல் வந்து 1 போகணும். அப்போ 2ல் 1 கழிச்சோம் அப்படின்னா ஒயின் எடுக்க 1ன்னு கிடைச்சிருக்கும். அது நம்ம போட தேவையில்ல. ஒய் அப்படின்னு போட்டாலே அது ஒயின் எடுக்க 1ன்னு தான் அர்த்தம். அடுத்து ஜெட் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே இசட் நடுக்கு 4, இங்கே இசட் நடுக்கு 1. அப்போ 4ல் 1 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கணும் இசட் நடுக்கு 4ல் 1 போச்சு அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடுறோம். அப்போ இதை நம்ம சுருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -3x² y z³ அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து நான் பார்க்குறது 4வது கணக்கு. இதுவும் எளிமையான கணக்கு தான். அப்போ வகுத்தல் குறில் கொடுத்துருக்கிறத நம்ம பை சைன் போட்டு எழுத போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை நம்ம பார்த்த கணக்குகளில் வந்து இது மாதிரி வர்க்கம் ஸ்கொயர் வந்திருக்காது. இப்போ இதில் மாத்திரம் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸ்கொயர், அதை ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் கொடுத்தா ஒன்றும் கிடையாது, நம்ம முன்னாடியே பார்த்தா தான். இங்கே என்ன இருக்குது 3xy the whole square அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வகுத்தல் குறி போட்டு நம்ம எழுதிக்கலாம். பை 9xyன்னு கொடுத்துருக்காங்களா, 9xyன்னு இருக்குது. இது எல்லாத்துக்கும் ப்ராக்கெட் போட்டு அடுக்கில் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க 3 இந்த உறுப்பு பூரா என்ன செய்யணும் அப்படின்னா வர்க்கப்படுத்தணும். இப்போ வர்க்கப்படுத்துகிறப்ப 3ஐயும் வர்க்கப்படுத்தணும், எக்ஸை வர்க்கப்படுத்தணும், ஒய்யையும் வர்க்கப்படுத்தணும். இப்போ 3 வர்க்கப்படுத்துகிறப்ப 3 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 3 9. அதாவது 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 2ஐயும் பெருக்கி போட்டக்கூடாது. இது என்னது அர்த்தம் 3 × 3 அர்த்தம். அப்போ 3 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 9 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ என்ன வருதுக்கு மேலே 9 அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்து வந்து எக்ஸை வர்க்கப்படுத்தணுமா, அப்போ இதே மாதிரி எக்ஸை வர்க்கப்படுத்தினா x × x என்னது அப்படின்னா x². அதே மாதிரி ஒய்யை வர்க்கப்படுத்துகிறப்ப y × y நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா y² அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். பை பகுதியில் வந்து எந்த வர்க்கமும் கிடையாது, அதனால் இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் 9xy அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம எப்பயும் போல வகுக்கிற மாதிரி தான். வகுக்கிறப்ப இங்கே 9 இங்கே 9, அப்போ ஓர் 9 9 ஓர் 9 9 அடிச்சு கொடுத்துடலாம். தென் இட் இஸ் ஈக்குவல் டு மாறி பார்க்குறப்ப x² இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ 2ல் 1 போச்சு அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் எக்ஸின் அடுக்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அடுத்து ஒய் பார்க்குறப்ப ஒயின் அடுக்கு 2, இங்கே ஒயின் அடுக்கு 1. 2ல் 1 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் ஒயின் அடுக்கு 1. அப்போ தென் இட் இஸ் ஈக்குவல் டு xy அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா. இப்போ இதுவரை நீங்கள் பார்த்த 4 கணக்கும் உங்களுக்கு தெளிவாக விரிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.